ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம் 553 முதல் 555 பாசுரங்கள் வரை. நாச்சியார் திருமொழி குயிர் 10 553 பாசுரம். பைங்கிளி வண்ணன் சிறீதரன் என்பதோர் பாசத் தகப்பட்டிருந்தேன், பொங்கொழி வண்டிரைக்கும் பொழில் வாழ் குயிலே குறிகொண்டிது நீ கேள். சங்கொடு சக்கரத்தான் வரக் கூவுதல், பொன்வளை கொண்டு தருதல், இங்குள்ள காவலில் வாழக் கருதில் இரண்டத் தொன்றேல் திண்ணம் வேண்டும். பிரகாசமிக்க ஒளியையுடைய வண்டுகள் தேனை உண்டதனால் உண்டான மயக்கத்தினால் ஒளித்து உசைபாடும் வளமிக்க பூஞ்சோலையில் வாழும் இளம் குயிலே, நான் குறிப்பாக கூறுகின்ற என் இசைவான கருத்துக்களை கேள். பசுங்கிளியின் நிறம் உடைய ஸ்ரீதரன் என்னும் எம்பெருமான் மீதுள்ள பாசத்தினால் சிக்கிக் கொண்டிருக்கிறேன். இச்சோலையில் இனியும் நீ வாழ வேண்டுமானால் சங்கு சக்கரம் இரண்டையும் கொண்டிருக்கின்ற எம்பெருமானை இங்கே வருமாறு கூவுவது, என் கைகளிலிருந்து அவன் பிரிவு காரணமாக கழன்றுவிடும் அளவிலுள்ள என் பொன் வளையல்களை தங்குமாறு செய்தல் ஆகிய இவ்விரண்டில் ஏதேனும் ஒன்றை செய்தல் வேண்டும். 554 பாசுரம். அன்றுலக மலர்ந்தானை உகந்தடிமை காண வழி செய்ய, தென்றலும் திங்களும் மூடுரு தென்னை நலியும் முறைமை அறியேன், என்றுமிக் காவிலிருந்தென்னை தகர்க்காதே நீயும் குயிலே, இன்று நாராயணன் வர கூவாயேல் இங்குத்தை நின்றும் துறப்பன். முன்னொரு காலத்தில் மகாபலி சக்கரவர்த்தி ஆணவத்தின் மீதுறப் பெற்று தன்னை மதிக்காதிருந்த நிலையில் எம்பெருமான் அவனுடைய ஆணவத்தை அழிக்கும் பொருட்டே குறுகிய வடிவு கொண்டு அவனிடம் சென்று தன் காலால் 3 அடி மண் வேண்டுமென்று கேட்டுப் பெற்ற ஸ்ரீமன் நாராயணன் தன் திருவடிகளை அவன் தலைமீது வைத்து 3 உலகங்களையும் அளந்து கொண்டு அவன் ஆணவத்தினை அழித்தான். அப்படிப்பட்ட எம்பெருமான் அருள் பெற்றாலன்றி உயிர் வாழ இயலாத அளவுக்கு கைங்கரியத்தை அன்றோ இவன் விஷயத்தில் நான் ஆசைப்பட்டேன். இவனோ என்னை வஞ்சித்து விட்டான். இந்த சமயத்தில் தென்றலும் சந்திரனும் இங்கு என்னிடம் வந்து என்னை பிளந்து இன்னலுக்குள்ளாக்கும் நியாயத்தை அறியேன். ஓ குயிலே, நீயும் எக்காலத்தும் இச்சோலையில் இருந்து கொண்டு இடைவிடாமல் என்னை துன்புறுத்த வேண்டாம். நீ ஸ்ரீமன் நாராயணனை இங்கு வரும்படி கூவி அழைக்காவிட்டால் இச்சோலையிலிருந்து உன்னை துரத்தி விடுவேன். 555 பாசுரம். விண்ணுற நீண்டடி தாவிய மைந்தனை வேட்கண் மடந்தை விரும்பி, கண்ணுற வெண்கடல் வண்ணனை கூவு கருங்குயிலே என்ற மாற்றம் பன்னுறு நான்மறையோர் புதுவை மன்னன் பட்டர்பிரான் கோதை சொன்ன நன்னுறு வாசக மாலை வல்லார் நமோ நாராயணாவென்பாரே. வேல் போன்ற கண்ணழகும் பெண்மையும் நிரம்பிய ஆண்டாள் ஆகாயத்தில் தன் திருவடிகளை நீட்டி உலகளந்த உத்தமனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனையே விரும்பி, என் இனிய கருங்குயிலே, என் கடல் வண்ணனை எம்பெருமானை என்னிடத்தே வரும்படி நீ கூவி அழைக்க வேண்டுமென்று பாடினாள். 4 வேதங்களையும் இசையுடன் பாடவல்ல அந்தணர்கள் நிறைந்திருக்கின்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் தலைவரான பட்டர்பிரானின் திருமகளான கோதை நாச்சியார் அருளிச் செய்த எம்பெருமானை பற்றி நன்கு பேசிய இப்பாசுரங்களை ஓதுபவர்கள் ஓம் நமோ நாராயணாய என்னும் திருவெட்டெழுத்தினை ஓதும் அந்தரங்க கைங்கரியம் செய்யப்பெறுவர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம்.